தமிழ் கடவுள் தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறத வந்து நிறைய பொருட்களில் நிறைய பேருக்கு இன்னமும் ஏன்டா ஒன்று ஆடுறானுங்க. மாணிக்கவாசர் சொன்னதான், தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு. தென்னாடு தாண்டா சிவனுக்கு. சிவனுடைய வழிபாடு வந்தவர் தான் முருகப்பெருமான். பின்னால் முருக வழிபாடு இன்றைக்கி வந்து 7-8 நாடுகளில் இருக்குது. பயங்கரமாக மாரியம்மன் முருக வழிபாடு ஃபிஜியில் இருக்குது, மொரீசியஸில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. கந்தசாமி கோயில் வந்து யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயில் உலக பிரசித்தி. வடக்க ஒரு ஊரை காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் எங்கள் முருகப்பெருமான் நாங்கள் தான் இங்கேருந்து அனுப்பிச்சுட்டோம், நீங்களாம் வழிபடுறீங்கன்னா என்ன பைத்தியகாரதனம்? இப்போ கார்த்திகேயன் தந்தன் அப்படிங்கிறது எல்லாமே இது நாங்கள்லாம் சொன்ன விஷயம்தான். நீங்கள் வந்து அதிகமாக முருகனை நீங்கள் தமிழ் மக்கள் வந்து வழிபடுறதுனால தான் அது தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சில பேர். நாங்கள் 10,000 வருஷமாக அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா. 10,000 years 10,000 ஆண்டுகளாக நான் முருக வழிபாடுறேன். என்னுடைய இரும்பு நாகரிகமே இப்போ கீழடி நாகரிகத்தில் சிவகலையெல்லாம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 4000 வருஷத்துக்கு 3500 ஆண்டுகளுக்கு முதுமையானதுன்னு இருக்குது. வேல் கம்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகம் பூரா நகர்ந்துருக்கான். உங்களுக்கு ஊருங்கிற ஊர் எல்லாம் முடியறதெல்லாம் இன்றைக்கி வந்து எகிப்திய நாகரிகத்தில் நிறைய ஊர்னு முடியறது. இப்போ நீங்கள் நம்ம கோலாலம்பூர், சிங்கப்பூர், இதெல்லாம் யாரால் வந்தது? தமிழர்களால் வந்தது. முருகனை பார்த்தவர் வந்து அருணகிரியார். 19ஆம் நூற்றாண்டு 1850 முருகனை கடைசியாக பார்த்தவர் பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகள் வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்தவர். அங்கேருந்து அந்த வடகரையில் வந்து பிரப்பன் மலைசங்கிற ஊரில் அவர் வந்து தியானம் பண்ணும்போது முருகர் நேராக அவர் காட்சி அமைக்கும். எனக்கு எவ்வளவும் நாங்கள் எங்கள் காலத்திலேயே முருகனை இங்கே முருகபெருமான் அங்கேயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கார். அதற்காக முருகபெருமான் வடக்கே பிறந்தார், வடக்கே இருந்து நகர்ந்து வந்து இங்கே செட்டில் ஆயிட்டாரு. இல்லைன்னா இங்கே உள்ள மக்கள் அவரை கும்பிடுறாங்க. கூட சொல்லலையே, அது முழுக்க இங்க உள்ள வடபக்கத்துல இருக்கிற தெய்வம் தான். இவங்க வந்து அதிகமா கும்புறதுனாலதான் இவங்க அது எப்படிமா இருக்கும். நான் கேட்குறேன், அதை மாத்தினாலும் தரவு கொடுங்க எங்க பிறந்தாருன்னு. சரி, நீங்க கண்டுபிடிச்ச கார்த்திகேயனோ நீங்க கடித்த ஸ்கந்தனோ எங்க முருகப்பெருமானான்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஏனுங்கன்னா ஔவையாரே 10 ஔவையார் பிறந்தாங்கிறாங்க. அந்தந்த ஊர்லேயும் வெவ்வேறு காலங்களில் ஔவையார் வெவ்வேறு இடத்துல பிறந்தாங்கிறாங்க. அப்போ அது மாதிரி தானே இது இருக்கணும். நீங்கள் கும்பிட்ற கார்த்திகை வேற இருக்கும், நீங்கள் கும்பிட்ற ஸ்கந்தன் வேறையா இருக்கலாம், நான் கும்பிட்ற முருகப்பெருமான் வேற. வரலாற்றை புரட்டி போடுபவர்கள் அதிகம். வடக்கே உள்ள ஆரிய நாகரிகம் வந்து ஒரு வரலாற்றை பொய்யா சொல்லி அப்படியே திருச்சி வேற மாதிரி போட்டுருவோம். எங்கேயாவது முருகப்பெருமானுடையது எங்கேயாவது கார்த்திகை ஸ்கந்தன் வச்சுருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. எல்லாம் முருகா 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 தான். அதனால் முருகன் அப்படின்னாக அழகுன்னு அர்த்தம், முருகன்னா தமிழ்னு அர்த்தம். ஆக தமிழுக்கு முருகன், முருகனுக்கு தமிழ். இதை யாரும் டிட்டாச் பண்ண முடியும். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ தெலுங்கு சினிமாவில் வந்து முருகனோட கதையை வச்சு ஒரு படம் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, ஜூனியர் என்டிஆர் வச்சு. ஆனால் அந்த கதையில் வந்து முருகன் அவர்கள் வந்து வடபுலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் கதையே வச்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்துமா ஒரு அறியாமையை வெளிப்படுத்துது. ஆழ்ந்து படித்தோம்னா அது வந்து தமிழ் கடவுள். இன்றைக்கி நிறைய பேருக்கு தமிழ் அதை பற்றி தெரியல. இப்போ தமிழை நாங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு போட்டோம்னா எல்லாமே ஆங்கிலேயருடைய தமிழ் இப்படிங்கிற வார்த்தையில் உள்ள புத்தகங்கள் தான் படித்து அந்த தரவில் வச்சு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மற்ற நம்ம தமிழ் நமக்கு எல்லையே வந்து தமிழுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கலிங்கவரலும் ஆட்சி. சோழர்கள் காலத்தில் கலிங்கம்னா இன்றைக்கி ஒரிசா வரலும் நம்ம தான் இருந்தோம். ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் கட்டினதும் ஒரு சோழ மன்னன் தான். சோழன் ராஷ்டிரகூட வாரிசு அல்ல, அவங்க கலப்பினம். பூரி ஜெகநாத் கோயிலேருந்து கொனாரக் கோயிலேருந்து வடக்கே உள்ள அத்தனை கோயில்களையும் கட்டது நம்ம கல்தச்சர், நம்ம தமிழர்கள், சோழர்கள் தான். இதில் என்ன இப்போ உங்களுக்கு யாருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு புதிய கதை இல்லைங்கன்னா ஒரே தரவு இருக்குமா. விசாகப்பட்டினம்ங்கிறது விசாகனுடைய வழிபட்ட இடம், அதான் விசாகப்பட்டினம். விசாகன்னா முருகன். நமக்கு தமிழில் வந்து அதிகமான அறிவு நம்ம உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம்னா என் முருகக்கடவுள் விசாகப்பட்டினம் வரலும் அவர் வழிபட்டிருக்கிறார். விசாகப்பட்டினம், விசாகன்னு பேர் வரும். அடுத்து வந்து நம்ம தரவுகளில் வர்றது வந்து நம்முடைய தலைமருதூர்னு ஒரு ஊர் இருந்தது. தலைமருதூரில் தான் வந்து உங்களுக்கு சிவபெருமான் வந்து மாம்பழத்தை தட்டி விட்டு விநாயகரா முருகனான்னு வந்த அந்த கதை, ஒரு சித்தரிப்பு கதை வருது. அது வந்து தலைமருதூருங்கிற இன்றைக்கி மல்லிகார்ஜுனம்னு பேர், இல்லைன்னா சிவசைலம், ஸ்ரீசைலம் வாங்க. அது ஆந்திராவில் இருக்குது, பக்கத்தில் மத்தியில் இருக்குது. அது வந்து நம்முடைய அந்த மலை பேரே நல்ல மலைன்னு தான் பேர். இன்றைக்கி அது நல்ல மலைன்னு தான் பேர் ரெக்கார்டில். வெளியே யாருக்கும் தெரியாது. நல்ல மலை அந்த காலத்தில் எங்கும் தமிழ்னு இருந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய எல்லையில் நல்ல மலை காடுகளுக்குள்ள வடக்கே உச்சியில் வந்து விசாகன் அல்லது முருகபெருமானும்
அது அப்புறம் சிவஸ்தலமாக மாற்றிட்டாங்க. 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றுன்னு சொல்லி மாறி போச்சு. இதெல்லாம் ஆரிய வருகைக்கு பின்னால் எவ்வளவோ வரலாற்று மாற்றம். அப்போ அந்த நல்லமலையில் இருந்த விசாகன், அவன் விசாகனை அங்கே வரலும் வழிபட்டிருக்காங்க. காரணம் சோழ மன்னர்களுடைய விஸ்தீரணம். சோழ மன்னன் எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சானோ அங்கெல்லாம் வந்து முருக வழிபாடு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் தலைமை இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனை திருமுருகாற்றுப்படை நக்கீரன் எழுந்து திருமுருகாற்றுப்படை தான். முருகன் இங்கே தான் இருந்தார். அவர் வந்து சங்கத்தமிழிலிருந்து அவருடைய காலங்கள் வந்து அவர் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய மன்னன், குறிஞ்சி நிலத்தின் தெய்வம், குறிஞ்சி முல்லைக்கு தெய்வம் திருமால் அப்படின்னா இப்போ மகாவிஷ்ணுலாம் மாற்றிட்டாங்க. மருதத்துக்கு வந்து வேந்தன்னா ஈசன் சிவன் அர்த்தம். மருத நிலத்துக்கு சிவனே மூல தெய்வம். நெய்தலுக்கு வந்து கொற்றவை பெண் தெய்வங்கள் தான். நெய்தல் கடலோர பகுதிகளுக்கு வந்து எல்லாம் மாரியம்மன், கங்கை அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் நிறையா கடலோர பகுதியில் அம்மனை வழிபடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மனை வழிபட்டால் இயற்கை நல்ல மழை பெய்யும், நல்ல காலகாலத்து பருவ நிலவரம், நிறையா மீன் விளைச்சல் கிடைக்கும். அதனால் மீன் விளைச்சலுக்கோ கடலோர பகுதியில் நெல் பயிர் வருதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து மாரியம்மனுடைய வழிபட கடலோரத்தில் கூட இருக்கும். குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, அது நம்ம அடையாளத்தை இறந்துட்டோம். மலையும் சார்ந்த இடத்துக்கு முருகபெருமான் தான் தெய்வம். அவனுக்கு பேர் வந்து சேயோன்னு பேர். சேயோன், மாயோன், வேந்தன், கொற்றவை. சேயோன்னா மலையினுடைய பகுதிகளுக்கு, அடுத்து இடையில் மேய்ச்சல் நிலங்களான இருக்கிற இடங்களுக்கு பேர் இடைக்காடுன்னு பேர். அதில் உள்ள வாழ்ந்தவர்கள் தான் இடையர்கள்னு பேர். அது பின்னாளில் பல சாதிகளாக மாறுது. அது முல்லைக்காடுகள். அதற்கு திருமால் தான் வந்து வழிபாடு திருமாலை வழிபடுபவர்கள். நம்ம அதற்கு மத்தியில் மருத நிலங்கிற நிலம்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி எல்லாம் நிலம் சாகுபடி தெரிஞ்ச உடனே அதில் வந்து சிவனுடைய வழிபாடு. இதுதான் நம்மளுடைய இயற்கையில் 4 தெய்வங்களை வச்சு தான் தொல்காப்பியமும் புறநானூறு சொல்லுது. அப்புறம் தான் திருமுருகாற்றுப்படையில் தான் நக்கீரனார் தான் வந்து வெளுத்து வாங்குறாரு. 6 படை வீடுனா என்ன, சேவல்னா என்ன, சேவல் எப்படி வாகனமாக வந்துச்சு, வேல் எப்படி வாகனமாக வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பின்னாளில் வந்து திருமுருகாற்றுப்படை நக்கீரனர் எழுதினுடைய பெரிய விஸ்தீரம் தான் முருக வரலாறு. இந்த முருக வரலாறு எங்கேயுமே வந்து கைலாயங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் வந்தவொன்னே ஒரு ஐஸ் மலையை போட்டு அதில் சிவபெருமானோட முருகன் இருக்க மாதிரி அந்த ஐஸ் மலைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வடக்க ஆரியர்கள் வந்த பிற்பாடு ஒரு 2500 ஆண்டுகளில் உள்ள விட்டு எல்லாம் வந்து விளையாடிய ஒரு அதை என்ன பண்ணுறதுன்னா கிராஃப்ட் எடுப்பாங்க, நம்மளே திரித்து ஒரு வரலாறு எழுதுறது. அப்படி வரலாறு பதிகம் அதிகமாச்சு. 6 படை வீட்லேயும் முருகன் இருக்காருன்னா 6 படை வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 படை வீடுகள் வந்து பாண்டிய நாட்டில் இருக்கும். அங்கே தெற்கேருந்து வந்தீங்கன்னா திருச்செந்தூர், அடுத்து வந்து திருப்பரங்குன்றம் 2 ஆயிடுச்சா, அடுத்து வந்து பழனிமலை, அடுத்து வந்து பழமுதிர்ச்சோலை அங்கேயே இருக்குது. 6 படை வீடுகளில் 4 படை பாண்டிய மன்னர்கள் இருக்குது, 2 படை வீடுகள் வந்து சோழ மன்னர்கள் இருக்குது. அந்த 2 படை வந்து சாமிநாதன்கிற ஒரு சுவாமிமலை, அடுத்து திருத்தணி தான் தமிழ் முருகனுக்கு எல்லை. அது திருத்தணியோட எல்லை, அவருடைய எல்லை முடியுது. இதுக்குள்ளே உள்ள மக்கள் தான் தமிழ் வழிபாடு. இதில் இன்னொரு பெரிய வழிபாடு வந்து முருக வழிபாடுக்கு அதிகமாக வழிபட்டது வந்து இன்றைக்கி உள்ள மலையாள நாடுங்கிற நம்ம மலையாளம்ங்கிற சுத்த தமிழ் மக்கள். அந்த காலத்தில் தமிழ் நெறியோடு இருந்தவங்க பழனி ஆண்டவரை தான் முருகனை தெய்வமாக கொண்டாடினாங்க. பின்னாளில் சேர மன்னன் வந்து தன்னுடைய சேரன் மன்னங்கிறது சேர மன்னன் கரூரை ஆள்றான். அவன் வந்து சோழர் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் அந்த சோழ அரசி வந்து ரொம்ப காடாக இருக்குங்க, நகரமாக்குங்கன்னு சொன்ன உடனே மக்களை எல்லாம் வர வச்சு அப்படியே நகர்ப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு மலையாள நாடுங்கிற ஒரு புது நாடு வருது. வனமாக இருந்ததெல்லாம் நாடாக வருது. அதெல்லாம் சேர மன்னருடைய இது. அந்த சேர மன்னர்களும் சரி, சேரனுடைய அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தான். ஒருத்தன் வந்து சேரன்னு பேர், இன்னொருத்தன் கொங்கன்னு பேர். கொங்கன்கிறதா நீங்கள் கொங்கு நாடுங்கிறோம், சேரன்கிறது மலையாள நாடு. இது 2லேயும் முருக வழிபாடு எல்லாத்த விட அதிகம். கொங்கு நாட்டில்ங்கிறது இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஜில்லா இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் முருக வழிபாடு அதிகம். அந்த மாதிரி முருக வழிபாடு தமிழகம் எங்கே இருக்கும், திருத்தணி வரையணும். திருத்தணிக்கு வடக்கே வந்துமா அங்கே வந்து கார்த்திகேயன்னு சொல்கிறாங்க. கார்த்திகேயன் அப்படிங்கிறத கார்த்திகேய் அப்படின்னு வடக்கே, ஹரியானாவிலே உத்தரப்பிரதேசில் இதுக்கு பேர் கார்த்திகேய். சென்ட்ரல் இந்தியாவுக்கு நடுமத்தியில் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்க ஸ்கந்தன் அப்படிங்கிறான்.
நம்ம கந்தனை இல்ல அதையும் ஸ்கந்தன் சில பேர் சொல்றாங்க தெலுங்கு கன்னடம் அப்படியும் சரி, இப்போ கார்த்திகேயன் கந்தன் அப்படிங்கறது எல்லாமே இது நாங்கெல்லாம் சொன்ன விஷயம்தான். நீங்க வந்து அதிகமா முருகனை நீங்க தமிழ் மக்கள் வந்து வழிபடுறதுனாலதான் அது தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சில பேர். நாங்கள் 10,000 வருஷமா அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா. 10,000 இயர்ஸ், 10,000 ஆண்டுகளாக நான் முருக வழிபாட்டில் இருக்கேன். என்னுடைய இரும்பு நாகரிகமே இப்போ கீழடி நாகரிகத்தில் சிவகலையெல்லாம் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 4,000 வருஷத்துக்கு 3,500 ஆண்டுகளுக்கு முதுமையானதுன்னு இருக்குது. வேல் கம்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் எவ்வளோ வேல் கம்புகள் எவ்வளோ வந்து 10,000 ஆண்டுகள் குறைந்தது. ஏன்னா தமிழ் சங்கங்கள் 3 தமிழ் சங்கங்கள் இந்த காலக்கரு வந்து 9,900 வருஷம். அப்போ 10,000 வருஷம் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக நான் முருகனை வழிபட்டுருக்கேன். இப்போ 2,500 3,000 ஆண்டுகளுக்கு தான் ஆரியர்கள் இங்கே வர்றாங்க. ஏன்னா ஆரியர்கள் வந்து எங்கள் அம்மா இன்னைக்கு அறிவியல்னு நிரூபணம் பண்ணிட்டோம். அறிவியலில் நாங்கள் நிரூபணம் பண்ணிட்டோம். டிஎன்ஏன்னு சொல்கிறது அதாவது பரிணாமக்கூறு. அதை டெஸ்ட் பண்ணதுலேயும் ஆதி காலத்தில் 3,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதற்கு முன்னவே 1,500 ஆண்டுகள் சிந்து சமவெளியில் வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க. அங்கே இருந்து பல நகர்வுகள் இருக்குது. அந்த பல நகர்வுகள் இந்தியா ஃபுல்லாக நகர்தல் வருது. உலகம் பூரா நகர்ந்துருக்கான். உங்களுக்கு ஊருங்கிற ஊர் எல்லாம் முடியறதெல்லாம் இன்றைக்கி வந்து எகிப்திய நாகரிகத்தில் நிறைய ஊர் இருக்குது. ஊர்னு முடியறது. இப்போ நீங்கள் நம்ம கோலாலம்பூர், சிங்கப்பூர், இதெல்லாம் யாரால் வந்தது? தமிழர்களால் வந்தது. ஊர்னு முடியறது எல்லாமே தமிழ் மக்கள் அந்த காலத்தில் வந்து வாணிபம் போய் அங்கங்கே உங்களுக்கு அங்கே ஒரு இயற்கை சீற்றமோ ஏதோ வர முடியாமல் அங்கேயே இருந்தவர்கள் வந்து அதை நம்ம ஊராகவே நினைத்து நம்மளுடைய அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, முருக வழிபாடு இன்றைக்கி வந்து 7-8 நாடுகளில் இருக்குது. பயங்கரமாக மாரியம்மன் முருக வழிபாடு இருக்குது. ஃபிஜியில் இருக்குது, மொரீஷியஸில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் மாரியம்மன் முருக வழிபாடு வந்து இலங்கையில் கந்தசாமி கோயில் வந்து யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயில் உலக பிரசித்தி. நீங்கள் யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயில் மாதிரி வடக்க ஒன்று காமிங்க எனக்கு. கந்தசாமி கோயிலில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் தரிசனம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பெரும் கந்தசாமி கோயிலில் முருக பக்தினா பங்குனி உத்தரத்துக்கு அளவு அவங்க குத்திக்கிட்டு அழகு குத்துறதுங்கிறது குத்திக்கிறது சதையில் குத்தி அப்படியே தொங்குவாங்க, சைடில் குத்திக்குவாங்க. அவ்வளோ வேண்டுதலும் இன்றைக்கி 10 மடை முருகன் கோயில் மலேசியாவில் உள்ள 10 மடையிலையும் இங்கே கந்தசாமி கோயில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி வடக்க ஒரு ஊரை காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் எங்கள் முருகப்பெருமான் நாங்கள் தான் இங்கேருந்து அனுப்பிச்சுட்டோம், நீங்களாம் வழிபடுறீங்கன்னா என்ன பைத்தியகாரதனம்? அதனால் அறுவடை வீடு தான் அவருக்கு. அவர் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு, குறிஞ்சியினுடைய இதுதாம்மா. குறிஞ்சியில் தான் வந்து ஒரு சின்ன மலை அரசி தான் வள்ளி. வள்ளி குரத்தின்னு நம்ம சொன்னாமா. குறவன் குரத்தினா 4 சமய குறவர்கள்னு படிச்சிருக்கீங்களா? 4 சமய குறவர்கள்னா அறிவுடையவர்னு அர்த்தம். அப்போ வள்ளி குரத்தினா ஒரு பெரிய அறிவுடைய சமுதாயம் குறிஞ்சி நிலத்தை ஆண்டிருக்கு. அந்த சமுதாயத்திலிருந்து அந்த வள்ளி நாயகி வர்றாங்க. அது முருகப்பெருமான் இது பண்ணுறாரு. பின்னாளில் வந்து இந்த ஆரியர்கள் வந்த பிற்பாடு சாதி துவேஷங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பல வரையாக உங்களுக்கு ஒரு சாதி இவ்வளோ இல்லை, எவ்வளோ உங்களுக்கு கைமா பண்ண முடியுமோ தமிழ் மக்களை கைமா பண்ணாங்க. அந்த கைமானால சிதறிட்டாங்க தமிழர்கள், அடையாளத்தை இழந்துட்டாங்க. வெவ்வேறு தொழில் ரீதியாக என்னென்ன செஞ்சுக்கிட்டதுனோ அது ஜாதியாக மாறிடுச்சு. அப்போ வந்து கடைநிலை மக்கள் மட்டும்தான், முதல்நிலை மக்கள்லாம் சைவம் வைணவம்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதை இன்றைக்கி நான் ஜாதி சொல்ல விரும்பல. மேல்தட்டு வர்க்கங்கிறவங்கெல்லாம் தமிழ் மக்கள்லேயே அரசனோடு சேர்ந்து அது ஒரு அதிகார கும்பல் வந்து மகாவிஷ்ணுவையும் சிவனையும் வழிபடுது. அந்த ஏழை மக்கள் இருக்காங்களா, அவங்க இந்த மாரியாத்தாவும் முருகன் தான். இன்னைய லெவலில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஏழை பக்தர்கள் வந்து முருக வழிபாட்டுக்கு அவ்வளவு பங்குனி உத்தரத்துக்கு போங்க, தை பூசத்துக்கு போங்க. பூசன்னு பேர், பூசனச்சு அவன் பேர் பூசத்தான். இந்த நம்மளுடைய காலத்தில் 2 பேர் முருகனை பார்த்துருக்காங்க. அது வந்து இந்த 16ஆம் நூற்றாண்டில் இருந்த அருணகிரிநாதர், திருவண்ணாமலையில் இருந்தார். அருணகிரிநாதர் வந்து முருகனை பார்க்குறாரு, திருப்புகழ் பாடுறாரு. அவ்வளவும் அருமையான பக்திக்கு வந்து உங்களுக்கு அருணகிரிநாதர் பாட்டு தான். அதை முருகனை பார்த்தவர் வந்து அருணகிரியார். அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு 1850 முருகனை கடைசியாக பார்த்தவர் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சாமியிலேருந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்தவர். அங்கேருந்து அந்த வடகரையில் வந்து பிரப்பன் மலேசங்கிற ஊரில் அவர் வந்து தியானம் பண்ணும்போது முருகர் நேராக அவர் காட்சி அமைக்கிறார். வடக்கே வாப்பான்னு சொல்லி அவர் அழைச்சாந்து திருவான்மியூரில் வந்து தனக்கு சீடர்களாக வந்து முனுசாமி சோசியர்னு ஒருத்தர் தான். அவர் வள்ளுவர், ஆதி திராவிட வள்ளுவன். அவன் தான் அவனை காப்பாற்றுறான். இங்கே வந்து தம்புச்செட்டி தெருவில் போயிட்டு இருக்கும்போது வெள்ளைக்காரருடைய குதிரை வண்டி இடித்து கீழே விழுந்ததில் அவருக்கு எலும்பு முறிவு வந்துடுது காலில். இதே பெரியாஸ்பத்திரியில் போய் அன்னைக்குள்ள பெரியாஸ்பத்திரியில் போய் அவரை வந்து இது பண்ணுறாங்க.
அதை வந்து எடுத்து பார்த்தா அதை கால் முறிவுன்னு கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்ரேல. அப்போல்லாம் எக்ஸ்ரே வந்த காலம். அது வந்து உடனே கால் முறிவுன்னா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாங்கும்போது நாளே இறைவன் வந்து முருகப்பெருமான் வந்திருக்காரு. முருகப்பெருமான் வந்து அவரோட இருந்து அவருக்கு தடவி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து பார்த்தா நிந்திரிச்சு ஆள் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மருத்துவத்தில் வெள்ளைக்கார மருத்துவர்களுக்கே வந்து ஐயோ இது என்னடா அற்புதம் அப்படின்னு. அப்போ அவரே முருகனை சொல்கிறார். முருகன் சாட்சியாத்தான் வந்தார், எனக்கு சரி பண்ணிட்டாருங்கிறாரு. அவருடைய சிஷியன் முனுசாமிக்கும் சாட்சி கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்போ நடந்ததுமா ஒரு 150 நம்ம பூட்டன் என் தாத்தாவுக்கு அப்பா இருந்த காலத்தில். அப்போ எனக்கு இவ்வளவும் நாங்கள் எங்கள் காலத்திலேயே முருகனை இங்கே பார்த்து இவ்வளவு விஸ்தீர்ணம் அடைஞ்ச முருகனை நீங்களும் கும்பிடுங்க. வேணாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் முருகனை நீங்கள் எடுத்துங்க, விசாகனை எடுத்துங்க. ஏன்னா கலிங்கம் வரையிலும் ஒரிசாவரும் நாங்கள் தானே தமிழர் தானே இருந்தோம். கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் உன்னுதிரத்தே உதிர்த்து ஒன்று பல ஆயிடணுங்கிறாரு மனோன்மணியம் சுந்தரனார். கன்னடமோ மலையாளமோ கன்னடம் கவின் மலையாளம் துளு தெலுங்கு எல்லாம் உன்னுதிரத்தே உருந்ததுங்கிறார். அதனால் எல்லாமே மொழி, ஒரே மொழியிலிருந்து பிறந்து வளர்ந்தவங்க. தாய் வந்து தமிழ். இந்த தமிழ் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கலிங்கம் வரல இருந்ததில் என் முருகப்பெருமான் அங்கேயும் ஒவ்வொரு இடத்துல இருக்கார். அதற்காக முருகப்பெருமான் வடக்கே பிறந்தார், வடக்கே இருந்து நகர்ந்து வந்து இங்கே செட்டில் ஆயிட்டாரு. இல்லைன்னா இங்கே உள்ள மக்கள் அவரை கும்பிடுறாங்க. செட்டில் ஆயிட்டேன்னு கூட சொல்லலையே, அது முழுக்க முழுக்க இங்க உள்ள வடபக்கத்துல இருக்கிற தெய்வம் தான். இவங்க வந்து அதிகமா கும்பிடுறதுனாலதான் இவங்க அது எப்படிமா இருக்கும். நான் கேட்குறேன், நீங்க போய் வந்து ஒரு ஹரியானாலையோ சண்டிகார்லேயும் வந்து பெரிய வந்து இலை போட்ட சாப்பாடு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அவங்க நாங்கள் இலை போட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, எங்கள் ஊர் தான் இலை போட்டு நீங்கள் அந்த ஊரில் இலையும் தெரியாது, வாழை இலையும் தெரியாது, சாப்பாடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க ரொட்டியும் சப்ஜியும் தான் தெரியும். அவங்க வந்து எங்ககிட்ட தான் இலை சாப்பாடெலாம் போட்டு கொடுத்தது எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? நான் வாழை இலையில் போட்டு அருமையாக தமிழ் முக்கணியோடு வந்து முருகப்பெருமானுக்கு எல்லா உணவு பதார்த்தமும் படைச்சி என்னுடைய பக்தி மார்க்கம் இப்படி வரலாற்றுகளையே இருக்கிற ஒரு 10,000 வருஷம் சிறப்புமிக்க ஒரு வரலாற்றை நீங்கள் ஒரு 3000 ஆண்டுகளுக்குள்ள வரலாற்றுக்காரங்க எப்படி இதை மாற்ற முடியும்? அதை மாற்றினாலும் தரவு கொடுங்க, எங்கே பிறந்தாருன்னு. சரி, நீங்கள் கண்டுபிடிச்ச கார்த்திகேயனோ நீங்கள் கடித்த ஸ்கந்தனோ எங்கே முருகப்பெருமானான்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஏனுங்கன்னா ஔவையார் 10 ஔவையார் பிறந்தாங்கிறாங்க. அந்தந்த ஊர்லேயும் வெவ்வேறு காலங்களில் ஔவையார் வெவ்வேறு இடத்துல பிறந்தாங்கிறாங்க. அப்போ அது மாதிரி தானே இது இருக்கணும். நீங்கள் கும்பிட்ற கார்த்திகை வேற இருக்கலாம், நீங்கள் கும்பிட்ற ஸ்கந்தன் வேறையா இருக்கலாம், நான் கும்பிட்ற முருகப்பெருமான் வேற. அப்படி ஒன்றாக இருந்தாலும் இங்கேருந்து தான் நீங்கள் எங்கள் தமிழர்கள் வழிபட்டதை நீங்கள் இப்போ வழிபடுறீங்க. இதுதாம்மா உள்ள அர்த்தம். இப்போ வந்து திரைத்துறைங்கிறது வந்து எல்லாருமே பெருசா பார்க்கப்படுது. இப்ப நமக்கு தெரியற ஒரு விஷயமே தெரியாத ஒரு விஷயமே பெரும்பாலும் சினிமாவை பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். அந்த வகையில இப்போ தமிழ் கடவுள் முருகன் அவர் வந்து இல்ல இங்கதான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தப்பான ஒரு திரிக்கிற மாதிரி தானே ஒரு விஷயம். இல்லைம்மா, திரிப்புக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே எனக்கு உள்ள ஒரு ஆத்திரமே தமிழ் ஆசிரியர்கள் சரியில்லை. தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு 400-500 வருடமாக வந்து அவங்க ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 1850 வரையிலும் கால்டுவெல்னு ஒருத்தர், ராபர்ட் கால்டுவெல்னு ஒருத்தர். அந்த கால்டுவெல்ங்கிற பிஷப் தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு அவர் தான் தமிழை தானே படித்து அவர் ஒரு சிஷியர்கள்லாம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை பார்க்குறாரு. என்னடா அவங்க கருப்பும் குண்டும் குழியுமா இருக்கான், இவ்வளவு அற்புதமான சிலைகளை வடிச்சிருக்கான், என்ன கைண்ட் ஆஃப் இது, என்ன நாலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. அப்போ அவர் கண்க அழுகுறாரு. என்னடா இதெல்லாம் ஒரு நாகரிகம், ஆளை பார்த்தா கண்ணங்கரையன் இருக்கானுவ, குண்டும் குழியுமா இருக்கிறான், ஆனால் ஆரியர்கள் பந்தா பண்ணுறான், ஆனால் அவன் பூஜை ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கிறான், அந்த பூசை மட்டும் பண்ணுறான், ஏதோ ஒரு வேறு லாங்குவேஜில் பண்ணுறான், சமஸ்கிருதங்கிறான். பட்டு இது ரொம்ப ஆன்டிகுட்டி, அதனுடைய பழமை கூட இருக்கே, இது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நம்மளோட நாகரிகத்தை பார்த்துட்டு தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு தமிழை படிக்கிறான். தமிழ் படித்த ராபர்ட் கால்டுவெல் என்ன செய்கிறாரு, அதை தமிழை மட்டும் படிச்சிருந்தா பரவாயில்ல, விடாமல் இதுக்கும் இந்த தெலுங்குக்கு லிங்க் இருக்க, தெலுங்கு படிச்சிடுவோம், கன்னடத்தை படிச்சிடுவோம், மலையாளத்தை படிச்சிடுவோம், துளுவை படிச்சிடுவோம், சரி இதெல்லாம் சரி, இதுக்கெல்லாம் சமஸ்கிருதம் மூத்ததுங்கிறானே அதையும் படிச்சிடுவோம் அப்படின்னு சமஸ்கிருதத்தையும் படிக்கிறார். எல்லா லாங்குவேஜையும் படிச்சுட்டு கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதாவது திராவிட மக்களின் தமிழ் மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதில் என்ன சொல்கிறார் கடைசியாக, அவரால் தான் உயிர் வந்துச்சு. அவர் என்ன சார், தமிழ்ங்கிறது மூத்த மொழி, சமஸ்கிருதங்கிறது பின்னால் வந்தது, இதற்கும் அதுக்கும் எந்தவித வேறும் எந்தவித ஒரு ரூட் இல்லை, அதுக்கு வேறு இல்லை, இதுக்கும் அதுக்கும் வெவ்வேறு மொழிகள் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒத்த மொழிகள் இந்த தென்னிந்தியாவில் மொழிகள் தான், இதுலேருந்து தான் இந்த ஆரிஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொன்ன பிற்பாடு தான்
தமிழ் ஆசிரியர்களுக்கே ஒரு எந்திரிக்கிறான், திண்ணையை விட்டு படுத்து எந்திரிக்கிறான். அப்புறம் தான் தமிழ் மூத்த மொழி மூத்த மொழிங்கிறாங்க. இறைவனுடைய கடவுள் பக்தி உள்ளே இருக்குது. முருகப்பெருமானுடைய வழிபாடு பாம்பன் சாமிகளும் அருணகிரிநாதர் வந்த பிற்பாடு தான் எல்லாம் வெளிப்படுது. அருணகிரிநாதர் வந்து கதிர்காமம் இலங்கை கதிர்காமம் போய் கதிர்காமத்தில் முருகப்பெருமான், அங்கே தான் வள்ளி திருமணம், எல்லாம் அங்கே தான் நடந்திருக்கு. ஒரு காலம் வந்து தென்னாடும் நமக்கு நிறைய இருந்திருக்குமா. தென்னாடுக்கு வந்து முருக வழிபாடு, தமிழுக்கு தான் அது. தமிழை அழகு சேர்க்கணும்னா முருக வழிபாடு. அதை இன்னவர்களும் வந்து அதை மறைக்கிறவங்களா இருந்தால் இனிமேல் நமக்கு அவங்க சொல்லட்டும், நம்ம அப்புறம் பதில் சொல்லுவோம். ஆய்வுகள் கூட வேணும். இல்லை, வணிகத்துக்காண்டி இப்படி ஒரு வரலாற்றையே மாற்றுறது எல்லாம் செய்வாங்கம்மா. இது வாணிபம் இல்லை, அவங்க சைடில் ஒரு சின்ன தரவு இருக்கும், அதை பூதாகாரப்படுத்தி எடுப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தரவு இருக்கும். அது அவங்க நாட்டில் அந்த மலையில் இங்கே தான் இருந்ததுன்னு அதை எவனா கிளப்பி விட்டுருவான் இங்கேருந்து. அதாவதுமா வரலாற்றை புரட்டி போடுபவர்கள் அதிகம். வடக்கே உள்ள ஆரிய நாகரிகம் வந்து ஒரு வரலாற்றை பொய்யா சொல்லி அப்படியே திருச்சி வேற மாதிரி போட்டுருவாங்க. அவர்களால் முடியும் இன்னைக்கும். அது வந்து கைவந்த கலை. இல்லை, இன்னைக்கும் முடியும் அப்படின்னா இது தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச பல பேர் இப்போ உங்களை மாதிரி பல பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அப்போ அது வந்து ஒரு அது பேசும் பொருள் ஆகும்னு அவங்களுக்கே தெரியாதா? அம்மா, பேசும் பொருள் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு இது இந்த கான்ட்ரவர்சியாக படம் எடுத்தால் அதிகமாக ஓடும். படம் அதிகமாக ஓடும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னா, இந்த தமிழ் கடவுள் தமிழ்ங்கிறத வந்து நிறைய பொருட்களில் நிறைய பேருக்கு இன்னமும் ஏன்டா ஒன்று ஆடுறானுங்க அப்படின்னு எனக்கு என்ன வேகன்னு கேட்டிங்கம்மா, நாங்கள் வி ஆர் இந்தியன். ஹிந்தியும் நாங்கள் படிக்க ரெடி, சமஸ்கிருதம் படிக்கவும் ரெடி. எங்களை சமஸ்கிருதத்தை படிக்க விட்டிங்களா? 2500 வருஷமாக படிக்க விடலையே. சமஸ்கிருதத்தை காதில் கேட்டிங்கன்னா ஈயத்தை ஊற்றி காய்ச்சிருவோம் நாங்கள். வரலாறு இருக்குது. சமஸ்கிருதத்தை நீ பேசப்படாது, தேவ பாஷை. தமிழ் நீச பாஷை, அதாவது நீ மோசமான பாஷை, நீ பணத்துக்கு ஈக்குவல், நாங்களாம் தேவர்களுக்கு ஈக்குவல். அப்படி நீங்கள் தானடா தடுத்தீங்க. நாங்களாம் சமஸ்கிருதம் படிக்கலன்னோ? நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் படிக்க விட்ருந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ரெண்டையும் படிச்சிருப்போம். எதுக்கு இப்போ லொல்லு பண்ணுறீங்க? இப்படி எங்களை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க. தமிழ் நாங்கள் எந்த லாங்குவேஜும் படிக்கலன்னு சொல்லலாமா? ஆனால் ஒன்று மாணிக்கவாசகர் சொன்னதான், தென்னாடுடைய சிவனையை போற்று, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்று. தென்னாடு தான்டா சிவனுக்கு. சிவனுடைய வழிபாடு வந்தவர் தான் முருகப்பெருமான் பின்னால். அதனால சிவன், மாரியம்மன், முருகனை இல்ல அதே சொல்றாங்கல்ல. சிவன் அவங்க வந்து வடப்பக்கம் தான் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு கோயிலுமே அதிகமா இருக்கு. அப்ப என்ன புள்ள மட்டும் எப்படி தென்பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கவாசகர் இதுக்கு தான் இந்த மாதிரி பயிரெல்லாம் கூத்தடி பண்ணுவான். தென்னாடு உடைய சிவன் என்றார். அவனுக்கு சிவனுக்கு சொந்தக்காரனே தென்னாடு தான்டா. எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டார். எந்த சிவன் வந்து புதிய மலையில் இருக்கிறான், 18 சித்தர்களை உருவாக்குறான். 18 சித்தர்களை அவங்க உருவாக்கினான்னு சொல்லுங்க. 18 சித்தர்கள் இங்கே தானே இருக்கான். அந்த 18 சித்தர்கள் தான் உலகம் ஃபுல்லாக போய் சைவ நெறியை வந்து சிவ நெறியை போடுறாங்க. சிவ வழிபாடு தான் ஆதி. அது வந்து நமக்கு பின்னாலே லிங்க வழிபாடாக மாற்றி அது அவர்களுக்கு உள்ள மாதிரி ஒரு கோயிலாக கட்டி என் பணத்திலே என் வரியிலே என் மன்னர்களை வச்சு நாங்கள் கோயிலுக்குள் நுழையாத முடியாத கோயில் கட்டினதெல்லாம் ஆரியம். அதனால் இன்றைக்கி இருக்கிற எந்த கோயிலும் வந்து பாவச்சின்னம். ஆரியர்களுக்கு தகுந்த மாதிரி கட்டின கோயில். என்னுடைய கோயில்னா அம்பலம்மா, அதுதான் எங்கள் குலதெய்வமாக இருக்குது. இன்றைக்கும் அம்பலம்னா ஓப்பனாக இருக்குது. கூரை கட்டிட்டீங்கன்னா கோயிலுக்கு கூரை, மாடு, கோபுரம்லாம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கோயில்னு பேர். கோயிலுங்கிறது வேறு, என் அம்பலம் வேறு. ஆனால் நான் அம்பலத்தை இழந்துட்டேன். இப்போ இந்த முருகப்பெருமான் நார்த் இந்தியான்னு சொன்னாங்கன்னா அப்படியே அது மாதிரி என் குலதெய்வங்கள் கோயில்கள்லாம் அம்பலம்லாம் ஓப்பனாக கிடக்கும். அதில் வந்து இன்றைக்கும் அவங்க மாறலைனாலும் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடுன்னு மக்கள் போய் பாஞ்சிட்டாங்க. மக்கள் பாய்ந்தாலும் எங்களுக்கு வந்து நடுகள் தானே. எங்களுக்கு நடுக்கல் நடுவோம், சிவனை கும்பிடுவோம், பார்வதியை கும்பிடுவோம், துணை தெய்வங்களை கும்பிடுவோம், எங்களோட இறந்த மூதாதையர்களை வச்சு கும்பிடுவோம். அப்படியே ஒரு நடுக்கல் வந்து 9 நடுக்கல் ஆகிடுச்சு. என் குலதெய்வ கோயில்கள் போனால் இன்றைக்கி அதான் இருக்குது. அதில் வந்து அது மாதிரி எனக்கு முருக வழிபாடும் மாரியம்மன் வழிபாடு தான் எங்களுக்கு. வேறு பெரிய சிவ வழிபாடு நீங்கள் எவ்வளோ தான் சிவன் நம்ம சொன்னாலுமா, அந்த மாசி மாதம் மட்டும்தான் சிவனுக்கு. பங்குனி ஃபுல்லாக வந்து முருகப்பெருமானுக்கு மாரியம்மனுக்கு தான். அதனால் வந்து எங்கே நீங்கள் எல்லாருமே அந்த படம் எடுக்கிறவங்க வந்து அங்கே 10 மடைக்கு போட்டோம், மலேசியாவுக்கு போட்டோம், ஆப்பிரிக்காவுக்கு போட்டோம், மொரீசியஸுக்கு போட்டோம். எங்கேயாவது முருகப்பெருமானுடையது எங்கேயாவது கார்த்திகை ஸ்கந்தன் வச்சுருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் முருகா தான். அதனால் முருகன் அப்படின்னாக அழகுன்னு அர்த்தம். முருகன்னா தமிழ்னு அர்த்தம். ஆக தமிழுக்கு முருகன், முருகனுக்கு தமிழ். இதை யாரும் டிட்டாச் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த படம் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போனோடனே நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சீமானவர். ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியையும் உங்கள் கடவுள்னு சொன்னீங்க, அடுத்து சிவனையும் உங்கள் கடவுள்னு சொன்னீங்க, இப்படி எல்லாரையும் உங்கள் கடவுள்னு சொன்னீங்க, நாங்கள் விட்டுட்டோம். அதுமா அது ஒரு தேய்ச்சி முழுகிறதுமாங்க.
அவங்களுக்கு தான் தேய்ச்சி முழுகிறேன் என்னன்னு தெரியாது. அப்படியே போட்டு சாணியை போட்டு அந்த வீட்டில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் தேய்ச்சி முழுகி ஒன்றாக்கிடுவாங்க, பள்ளம் மேடு தெரியாமல். அது மாதிரி வந்து அவர்கள் வந்து ஒரே மதம், ஒரே இந்து மதம் அப்படின்னு நிறவணும்னா இந்த மாதிரி தனித்தனி கும்பல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே கும்பலாக இருக்கணும். அப்படி தான் வந்து உங்களுக்கு சீரடி பாபா உள்ளே வந்தார். சீரடி பாபாவை ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நவுத்துனாங்க. அவர்களே சிலையை கொடுத்தாங்க, அவங்களே கோயில் கட்டுற காசு கொடுத்தாங்க. அப்படியே வந்து இன்றைக்கி சீரடி பாபா வந்து எல்லா இடத்துலையும் பாபாவாக நம்ம மக்கள் மாறிட்டாங்க. நிறையா பைத்தியங்கள் பிடிச்சி என்னுடைய சித்தர்களை விட்டுட்டாங்க. 18 சித்தர்களை விட்டாங்க என் தமிழ் பைத்தியங்கள். என் சிவனை விட்டுட்டாங்க தமிழ் பைத்தியங்கள். என் முருக வழிபாடு இருக்குது, அம்பாள் இதை பிரிக்க முடியல. இப்போ ஆடி மாதம்ல உங்களுக்கு அம்பாள் வழிபாடு இன்னமும் யாராலையும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்கும். அந்த அம்பாள் வழிபாடில் ஒன்று இருக்குது, அவளுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அம்பாளுக்கு கூழ் ஊற்றுவாங்க மாரியம்மனுக்கு. அந்த மாரியம்மன் கூழ் ஊற்றுறாங்கல்ல, அது ஏன் இன்னமும் ஆதி காலத்தில் அந்த காலத்தில் கூழ் தான் இருந்தது. அவளுடைய உணவு கூழ் தான். அதில் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கேழ்வரகு இருக்கும், இதெல்லாம் கலந்து கடைசியாக அவளுக்கு முக்கியமானது வந்து கருவாடு வாசல்னா அவளுக்கு சுத்தப்படாது. அவளுக்கு மாரியம்மனுக்கு அந்த கருவாடு ஒரு துண்டை போட்டால் தான் கூழ் ரெடி ஆகும். இன்றைக்கி நீங்கள் சென்னை போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக கருவாடு போட்டாகணும். கருவாடு இல்லாமல் கூழ் ஊற்ற முடியாது அம்பாளுக்கு, அவ்வளோ தூக்கி அடிச்சுடுவா. அப்படி தான் என் நாகரிகம், முருக நாகரிகம். எனக்கு முருகனுக்கு வந்து நாங்கள் எங்கள் விவசாயத்தில் உள்ள படைப்பெல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு அன்னதானம் போட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் படைக்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கேன். இது 10,000 ஆண்டுகளாக இருக்கிற நான் வரலாறு. உங்கள் கார்த்திகேயன் ஒருவேளை 2500 முன்னாடி அங்கே ஒருத்தர் பிறந்திருப்பான், இல்லைன்னா அங்கே ஒரு ஸ்கந்தன் ஒருத்தர் பிறந்திருப்பான். அதையும் என்னையும் கனெக்ட் பண்ணுறீங்க, என்னையும் அதையும் இணைச்சி எல்லாம் ரெண்டு ஒண்டா எல்லாம் முழுடா அப்படிங்கிற முழுகிற வேலையாக இருக்குமா? இந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் தமிழ் மக்கள் ஒத்துக்க முடியாது. எங்கள் தமிழ் கடவுள் முருகன். இல்ல அதுக்குமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே இப்படி புடுங்கிக்கிட்டீங்க சரி, இப்போ வந்து கடைசியா எங்க முருகனையும் வைக்கிறீங்களே, இதை வச்சு நீங்க படம் எடுக்க போறீங்களே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வன்மையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நம்ம கண்டனம் எடுத்தாலும் படம் எடுக்கிறவங்க எடுத்துட்டு போட்டும், ஓடுறது ஓடட்டும். அவர்கள் 6 படை வீடு வந்து பார்த்துட்டு எங்க 6 படை வீடும் பார்க்கட்டும். 7வது ஏழுமலை சுவாமி வந்து சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணியங்கிற முருகரையும் நீங்கள் மறைச்சிட்டீங்களே, இன்னைக்கு வெங்கடாச்சலபதியாக மாற்றிட்டீங்களே. அதுவும் முருகர் தானே, ஒரிஜினலாக ஒரு காலம் முருகர் தானே. அதனாலமா முருகக் கடவுள் குன்றுதோறும் குமரனே, என் முருகக் கடவுளை தான் நாங்கள் கலிங்க வரலும் எந்த சாமி கும்பிட்டு இருந்தாலுமோ அது என் சாமி தான். நிறைய பேருக்கு தெரியாது. தெலுங்கர்கள்லாம் இப்போ 1000 வருஷத்துக்குள்ள தான் தெலுங்கர்கள். அதுக்கு முன்னாடி நான் தமிழ், என் ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழாக தான் இருந்திருக்கேன் எல்லாம். ராஜராஜ சோழன் ஆண்டது வந்து 980 1010 வரணும். 1010 தான் அவன் தஞ்சை குடமுழுக்கு பண்ணுறான் பெரிய கோயிலை. அன்னைய தேதிக்கெல்லாம் கலிங்கா என் கண்ட்ரோலில் இருந்தது. தமிழ் மக்கள் பேசினாங்க. ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரலும் முடிச்சுட்டு கலிங்கத்தில் உள்ள மன்னர்களை தன்னுடைய ஆட்சி பிள்ளைகளை தான் அங்கே நிறுவுறாரு. என் கலிங்கமும் என்ன தான், கலிங்கம்னா ஒரிசா, ஒரிசாவின் கீழே தான் ஆந்திரா இருக்குது. பின்னாளில் ஆந்திருங்கிற ஒரு மக்கள் வந்து கங்கை நதியிலேருந்து கங்கை சமவெளியிலேருந்து வியாபாரத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்து பின்னால் வந்து கம்மா நாயுடுஸ் ரெட்டிஸ் எல்லாம் மறுவுறாங்க. அப்புறம் அவர்கள் பெரிய தலை சிறந்த வியாபாரிகளாகி தென்னாடு ஃபுல்லாக முழுகுறாங்க வர்றாங்க. அது பின்னால் அவர்களும் சேர்ந்து வந்துட்டு வைணவமும் இங்கே உள்ள வருது. பெருமாள் அவங்க எடுத்துக்கிட்டா கூட சந்தோஷம், மகாவிஷ்ணு எங்கள் சாமி தான் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. மகாவிஷ்ணு உங்களுதுன்னு எடுத்துங்க வேணான்னு சொல்ல. வைணவத்தை ராமன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதுக்கு ராமன் வடையில வந்து வடக்கரு தான் வந்தது. அந்த கோயிலும் மகாவிஷ்ணுன்னு எடுத்துங்க. எங்கள் முருகனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது இவ்வளோ. இல்லை இவ்வளோ வரலாறு படைத்த தமிழே எதுக்கு இவ்வளோ தாழ்த்துறாங்க? தமிழ்மா இப்போ இந்த சிவகலையில் வந்து ஒரு அறிவியல் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். அது இன்ன வரலும் அந்த அறிவியல் ரீதியாக யாரும் எதுவும் வயதை கண்டுபிடிக்கல. அறிவியல் ரீதியாக போய் கண்டுபிடிச்சா அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் கொடுத்து இதை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு அது ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கு ரிப்போர்ட்டுக்கு பிற்பாடு இந்து மதத்தில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு பதப்பதைப்பு. தமிழ் பெருசாக இருக்கக்கூடாது, சமஸ்கிருதம் நிறுவிட்டோம். இப்போ நம்ம சமஸ்கிருதம் எல்லாம் நிறுவிட்டோம். அதனால் வரலாற்றில் வந்து சமஸ்கிருதம் தான் பெருசு அப்படின்னு எஸ்ஆர்ன்ட்டு தமிழ் வாத்தியார்களும் இப்போ ஒரு 400-500 வருஷமாக இருந்துட்டான். தமிழ் வாசியர்கள் ஒன்றும் ஒரு எஸ்ஆர்னு போட்டான். அதனால் இன்னைய வரலும் சமஸ்கிருதம் அந்த இதை விட்டுறக்கூடாது. சமஸ்கிருதமே மூத்த மொழின்னு நிறுவனம். ஏன்னா உலகம் பூரா சொல்லிட்டாங்க ஆரியர்கள் இந்தியாவினுடைய மூத்த மொழி சமஸ்கிருதம்னு. அப்போ தமிழ்னு ஒன்று இப்போ தான் மேலே எந்திரிக்குது, எல்லாருக்கும் இப்போ தெரியுது. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி லைடன் யூனிவர்சிட்டிலேருந்து ஆனமங்கலம் காப்பர் பிளேட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனமங்கலம் காப்பர் பிளேட்டில் வந்து எல்லாம் ராஜேந்திர சோழனுடைய பட்டயம், அவனுடைய கொள்ளு பேரன் குலோத்துங்க சோழனுடைய பட்டயம், இதெல்லாம் லைடன் யூனிவர்சிட்டியில் வந்து பத்திரமா வச்சு, நெதர்லாண்டில் உள்ள லைடன் யூனிவர்சிட்டி பத்திரமா வச்சுருந்து அப்புறம் இந்திய அரசாங்கம் கேட்டுக்கிட்டதுனால கொடுத்துட்டாங்க. என் நாகரிகம் வந்து அப்படியே அப்பளுக்கு இல்லாத நாகரிகம், அப்பளுக்கு இல்லாத முருக வழிபாடு, அப்பளுக்கு இல்லாத மாரியம்மன் வழிபாடு,
அப்பளுக்கு இல்லாத சிவ வழிபாடு இதுதான் என்னது. வைணவம் கூட பின்னால் தான் வந்திருக்கு. வைணவம் பின்னால் வந்தது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரைட்.